என்னுடைய தமிழ் காணொளிகள்ல நெறைய பேர் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா, அந்த தமிழ பத்தி அதிகமா சொல்லணும். ஏன்னா, தமிழ்னால எல்லாம் செய்ய முடியும். தமிழ் சித்தர்களால செய்ய முடியாதது எதுவுமே இல்ல. என்ன, தங்கம் செய்றதும் உங்களுக்கு தெரியும். அதில இந்த ரகசியங்கள்லாம் அந்த கோவில்கள்ல பதிஞ்சிருக்கு. ஏன்னா, அந்த கோயில்கள்ல போனா, சும்மா ஒரு கோயிலுக்கு போனோம், வந்தோம், நம்ம சாமி கும்பிட்டோம், அர்ச்சனை பண்ணோம். அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. அது என்ன நீங்களும் நம்புறதில்ல, கடவுளும் நம்ப போறதில்ல. இப்போ உதாரணமா சொல்றேன் பாருங்க. ஒரு கோயிலுக்கு போறேன். திருவீழிமிழலைன்னு பேரு. அங்கே போயி காசு வேணும் எனக்குன்னு கேட்குறார். யாரு? ஞானசம்பந்தர் தான். ஆனா காசு வருது சிவலிங்கத்திலேருந்து, பொற்காசுகள் வருது. ஆனா செல்லா காசா வருது. செல்லா காசுனா என்ன? முத்திரை இல்ல. ராஜமுத்திரை இல்ல. இந்த ராஜமுத்திரை இல்லாத காசு வச்சு என்ன பண்றது? கடையில கொண்டா வாங்க மாட்டேங்கிறான். திருப்பி வந்து அந்த காசை இந்த சிவன் முட்டையை போட்டுட்டு, "அப்பா, இது என்ன இப்படி இருக்கு? இந்த மாதிரி செல்லா காசு குடுத்துட்டியே" அப்படின்னு பாடுறாரு. "வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே." அப்பா, எனக்கு வேலை இல்ல, ஏசல் இல்ல. நீ குடுத்த காசும் செல்லல. வா, அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நல்ல காசா குடு. அதுக்கு தான் வாசி தீரவே காசு நல்குவீர். வாசின்னா குற்றம். குற்றமுள்ள காசு, செல்லா காசு. வாசி தீரவே காசு நல்குவீர். இந்த காசுங்கிறது கேஷ். ஜெர்மன்லேயும் காசு அப்படிமா. இப்போ எல்லாரும் நிறைய லாங்குவேஜ்லேயே வரும். அந்த காசுன்னு ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிற போது, காசுங்கிறது நாதம். அந்த நாதத்தில் சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே நடக்கும். தமிழே நாதம் தான். அந்த நாதங்கள் இருந்ததுன்னா, அந்த அந்த நாதம் வந்து உடனே பொருள் ஆயிடும். நம்ம முன்னால சொன்னோம் பாருங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. சொற்கும் பொருட்கும் உறவாம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன? சொற்கும் பொருட்கும் உறவு இருக்கு. அது வந்து மெய்ஞானம். அது மெய்ஞானத்துக்கு மேல. நிற்கின்ற நின்னை நினைப்பவை யார்? சகலகலா வல்லியன் சகலகலா வள்ளி மாலை. அதனால இவர் என்ன சொல்றாரு? காசு வேணும். அந்த காசு வேணும்னே சொல்றாரு. வாசி தீரவே, வாசி தீரவே குற்றம் இருக்கு. அதனால தான் அந்த சாமி பேரும் மாசிலாமணீஸ்வரர்னு பேர். மாசு இல்லாதவர். மாசு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே நடக்காது. மனத்துக்கண் மாசிலன்னலா. அந்த மாசு இல்லாம சொல்லணும். அந்த நாதமா சொல்லிட்டோம்னா கரெக்டா வந்துடலாம். இதை சொல்லணும். இதை சொன்னிக்கிட்டு, இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போகணும். அது எங்கே? திருவேலிமலைங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கடுமையான தமிழும் கிடையாது. அது ஈஸி தான் எல்லாமே. வாசி தீரவே காசு நல்குவீர். 2 வரியா தான் இருக்கும் அந்த பாட்டு பூரா. அங்கே என்ன ரகசியம்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த விழிச்செடிகள்னு ஒன்று இருக்கு. அந்த விழிச்செடியெல்லாம் இங்கே இருக்கும். விழிச்செடியில் என்னன்னா, அந்த தங்கம் செய்யலாம். தங்கம் இருக்கான் அதில். சித்தர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த ஊருக்கு அப்போ சும்மா அவங்க அந்த பேரெல்லாம் வரல. அந்த விழிச்செடி இருக்கு, இங்கே தங்கம் வரும். என்ன? இந்த சித்தர்களுக்கு எல்லா ஞானமும் சிவன் கொடுத்துருவார். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த போகணும். இப்போ அங்கே திருவிழாலாம் நடக்குது பாருங்க. இந்த காசு கொடுத்த இது பொற்காசு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு திருவிழா ஒன்று நடக்குது. அது எப்போன்னு தெரியல. அது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் தெரியும். அன்னைக்கு போகலாம், மற்ற நாள்லேயும் போகலாம். இந்த ஏன் இதெல்லாம் சொல்லிடுறேன்னா, இந்த நாதம், தமிழ் அதெல்லாம் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கோவிலில் அதை வந்து இளைஞர்கள்ட்ட சொல்லணும். என்ன, பக்தர்கள்ட்ட சொல்லணும். அப்பா, அந்த கோயிலுக்கு போகணும்யா. நான் ஒரு கோயில், இந்த மாதிரி கோயில்கள்லாம் தெரியாமையே இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த மாகரல்னு ஒரு கோயில்.
பிருகு நாடியில சொன்னாங்க. இந்த மாகரல்னு ஒரு ஊர், அது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. மாகரல்னே இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது அந்த கோயில். நாம எல்லாரையும் அங்கே போங்க பாரு. ஏன்னா மாகரலில் போனீங்கன்னா உடனே கர்மம் போயிடும். கர்மம் உடனே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பிருகு நாடியில். அங்கே தான் போகணும் அப்படின்னு, இங்கே மாகரல் அப்படின்ட்டு. அது மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ள லிங்கத்தை போய் பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான லிங்கமாக இருக்கும். பென்சில் குச்சி மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோ சின்னதாக இருக்கும். அதுக்கெல்லாம் அதை பற்றி அதை போய் இந்த மாகரல்லையும் இப்போ பாட்டி பாடியிருக்காரு. அந்த பாட்டையும் பாடலாம். இதே மாதிரி இந்த அரசர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா அந்த தமிழில் தமிழை வளர்த்தவங்களே நிறைய அரசர்கள் தான். அரசர்கள் தமிழையும் வளர்க்கும்போது தமிழும் சேர்ந்து அதோட சைவமும் சேர்ந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு முயற்சிகள் அரசாங்கம் எடுக்கணும். அரசாங்கம் எடுக்கும்போது என்ன பண்ணணும், இதை உண்மையான அர்த்தத்தை இன்னைக்கு என்ன தேவையோ அதோட இணைச்சி சொல்லணும். ஏன்னா அதோடு இணைச்சி சொன்னால் தான் நமக்கு பிரயோஜனம். இல்லாட்ட பிரயோஜனம் கிடையாது. இப்போ இன்னொரு பாட்டிலையும் பாருங்களேன், அரசர் ஆகுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு பதவி போயிடுச்சு, மந்திரி பதவி. அவரை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலேயோ. இது வேற ஒரு ஊர். என்ன ஊர்னா விருதாச்சலம்னு ஒரு ஊர். அங்கே இந்த விஜயகாந்த் தொகுதி முதல்ல அந்த கோயிலுக்கு போகலாம். இன்றைக்கி விருதாச்சலம் பேர், அன்னைக்கு முதுகுன்றம்னு பேர். இந்த முதுகுன்றம் தான் உண்மையிலேயே ஆதியிலே இருந்த பேர். அதுக்கப்புறம் இந்த சில இதெல்லாம் நடந்து போச்சு, அது விருதாச்சலம் ஆயிடுச்சு. இன்றைக்கி விருதாச்சலம்னா தான் தெரியும், முதுகுன்றம்னா யாருக்கும் தெரியாது. அது ரொம்ப தப்பு. முதுகுன்றம்ங்க தான் அது பேர். இப்போ சிதம்பரம்னு சொல்கிறாங்களே, சிதம்பரத்துக்கு பற்றி பின்னால் வந்தது தான். தில்லைங்கிறது தான் அது தமிழ் பெயர்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டது. அது ரொம்ப ஒரு தவறான விஷயந்தான். ஏன்னா ஆனால் அது நம்ம இப்போ அது அரசியல் ஆகிடும். அதை நான் அரசியல் பேச விரும்பவில்லை. ஏன்னா அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதுகுன்றத்தில் எனக்கு இந்த விஜயகாந்த் போய் நின்னார். ஏன்னா அரசராக தான் அங்கே தான் போகணுன்ட்டு. நான் சொன்னேன்ல, ஒரு மந்திரியை கூப்பிட்டு போயிருந்தேன். அதுக்கு பின்னால் தான் நான் நம்ம விஜயகாந்த் போனார். அதுக்கு பாட்டி சொல்கிறேங்களே, என்னன்னா முரசதிர்ந்தெழுதரு முதுகுன்றம் மேவிய, முதுகுன்றம்னு திருவிருதாச்சலம். முரசு அதிர்ந்து எழுதரு முதுகுன்றம் மேவிய பரசமர் படையுடையீர் ஊமை பரவுவார் அரசர்கள் உலகில் ஆவாரே. அப்போ இங்கே கும்பிட்டேன்னா நீ ராஜாவாயிருவேன். நான் இங்கேருந்து ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு கூப்பிட்டு வந்தேன். அவர் அந்த அரசியலில் வந்தார். அதுக்கப்புறம் அரசியலும் வந்துடுச்சு. ஏன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டாலே வந்துடும். அந்த எப்படி இதெல்லாம் அப்படின்னு இல்லை. அப்போ அந்த விஜயகாந்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு முரசு சின்னம் வேணும்னு கேட்டார் ஒரு சமயத்தில். இந்த முரசு அதிர்ந்து எழுதரு முதுகுன்றம் மேவிய, அதுக்கும் அவருக்கு என்னமோ தொடர்பு இருந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆராய்ந்து 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 படிக்கணும். அதே முதுகுன்றத்தில் இவர் போனார். யார்? சுந்தரர் போனோன்னா என்னப்பா, இந்த மாதிரி பறவை என்னோட மனைவி அவளுக்கு பணம் இல்லைப்பா. இது ஏன் சொல்கிறேன்னா, இப்படி எல்லாருக்கும் பணம் வேணும், மனைவி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ண சொல்லணும், நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கணும். கேட்டது இந்த மாதிரி, என் பறவை இவள் வாடுகின்றாள் அப்படின்னே பாடுவார். நீ என்னால் பணம் கொடுப்பா அப்படின்னு பாடுவார். கொடுக்குறார். கொடுத்தோடனே 10,000 பொன் காசு கொடுக்குறாரு. இதை கொண்டு இதை நீங்கள் இந்த ஆற்றுல போட்டு அங்கே போய் திருவாரூரில் போய் குளத்தில் எடு அப்படிம்பாரு. அதே மாதிரி அந்த கதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரிஞ்சாட்டா படிச்சுக்கோங்க. அந்த கோயில் என்ன விசேஷம்னா, சுற்றி வரும்போது ஒரு 5-6 விநாயகர் இருப்பாங்க. அது இங்கே போங்க. அவர் மாத்துரைத்த விநாயகர். அந்த காசெல்லாம் ஒரு ஆற்றுல போடுறதுக்கு முன்னால் உரைகளில் வச்சு வரைகிறது. எத்தனை கேரட் இருக்கோ அது மாற்று இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறது.
மத்துரைத்த விநாயகர்னு சொல்லுவது அவருக்கு பேர். அங்கேயும் போய் கும்பிடணும். அப்புறம் அவர் போய் எங்க திருவாரூர்ல போய் அங்கேயும் குளத்துல தேடி பார்த்தா கிடைக்கல. அப்ப பாடுறாரு. அப்புறம் கிடைக்குது. ஒரு இடத்துல இங்கே இருக்குப்பா போய் பார்த்துக்க அப்படின்னு. அது திருவாரூர்ல இப்போ ரொம்ப பணம் வேணும்னா திருவாரூர் தான் போகணும். அளவேன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி. என்ன இந்திரலோகத்தில் இந்திரன் வைத்து வழிபட்ட லிங்கம் அங்கே இருக்குது. அதனால் இந்திர போகம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா திருவாரூர் தான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானைன்னு பாடுவார் ஞானசம்பந்தர். அந்த திருவாரூரை பற்றி ரொம்ப நிறைய பேர் போகிறாங்க. பெரிய ஊர், பெரிய கோவில்லாம் இருக்குது. ஆனால் யாருக்கும் அதில் என்ன அர்த்தம் இருக்குது, என்ன ரகசியம் இருக்குது, அங்கே ஏன் இந்த உச்சிஷ்டகனை பற்றி வச்சுருக்காங்க, ஏன் இந்த கமலா அம்பிகை அங்கே வச்சுருக்காங்க, காமம்னா என்ன, காமம்னா விருப்பம், ஆசைப்படணும். ரொம்ப ஆசைப்படாட்டா ஒன்றும் வராது. என்ன அங்கே அந்த கோவில் போகும்போது அதில் நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது அந்த கோயிலில். திருவாரூர் திருன்னா நிறைய லக்ஷ்மி. இப்போ திருங்கிறது தமிழில் இருந்த பேர் திரு. இப்போது அந்த கோயிலை பற்றி நிறைய பாடியிருக்காரு. யார் நம்ம இவர் சுந்தர். ஏன்னா அவர் அவரே ஆரூர் ஆனந்தான்னு பேர். அவருக்கு எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் அவருக்கு பொற்காசு வேணும்பார். பக்கத்துலேயே ஒரு திருப்புகலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் கேட்பார். அதில் படுத்திருப்பார். செங்கல் தலைக்கு வச்சுட்டு படுப்பார். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தங்கமாக இருக்கும். எனக்கு மட்டும் அதுப்பா உங்களுக்கும் கிடைக்கும், நீங்கள் ராஜாவும் ஆகலான்னு பாடுவார். சிவ உலகத்தையே ஆளலாங்கிறார். இதெல்லாம் இவ்வளோ ரகசியங்கள். ஆனால் ரகசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த ரகசியங்கள்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. சித்தர்கள் மறைவாகவே வச்சுருப்பான். அதனால தான் ராமலிங்க சாமி சித்தர்களை திட்டுவார். எல்லாத்தையும் மறைச்சி விட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சித்தர்கள் மாயாவாதிகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள திட்டுவார். என்ன அந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் அங்கே இருக்கு. எல்லா இடத்துலையும் அந்த கோயில்களில் அந்த ரகசியங்கள் எல்லாம் அங்கே போய் அந்த நந்தியை பாருங்கள். அங்கே போய் அந்த நந்தியில் கொஞ்சம் அதில் ரகசியம் இருக்குது. நந்தியே ரகசியம்தான். என்ன அந்த இடபம், ரிஷபம் அப்படின்னு தமிழில் இடபம்பாங்க. என்ன இப்போ கோவிலில் போய் கேட்கும்போது ரொம்ப உருக்கமாக கேட்கணும். இன்னொரு கோயிலுக்கு போங்க. அதெல்லாம் அது திருவாவடுதுறை. அந்த திருவாவடுதுறையில் போய் கேட்குறாரு இவர் ஞானசம்பந்தர். அப்புறம் அவருக்கு வயசு ரொம்ப சின்ன பையன். அவர் கேட்குறாரு, எனக்கு பணம் கொடுக்குறத கொண்டு பணம் இல்லையா, இப்படி தான் என்னையை காப்பாற்றுவியா அப்படிங்கிற இன்றைக்கி தமிழில் சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறாரு, இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் புனதடி தொழுதழுவேன் கடலினில் அமுதோடு கலந்த நஞ்சையும் மிடலினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாலும் மாறு அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இப்படி தான் நீ காப்பாற்றுவியா, கொடுக்குறது காசு இல்லையா அப்படின்னு பாடுவார். அங்கேயும் நிறைய இருக்குது. அங்கே காமதேனு பற்றி ரகசியம் இருக்குது. அந்த என்ன காமதேனு வழிபட்ட இடம், காமதேனுன்னு கேட்டதெல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் ரகசியம் இருக்குது. இப்போ தமிழில் இப்போ எதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன்னா, தமிழ்னு சொல்லிட்டு அதனுடைய பெருமை, உண்மையான அறிவு தமிழில் பொதிந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிடணும். மண்ணாலும் மன்னர்க்கும் மாண்பாயனானே, மண்ணாலும் மன்னருக்கு திருவண்ணாமலையில் சொல்கிறார். தன்னார் தமிழழிக்கும் தன்பாண்டி நாட்டானே அப்படின்னு திருவண்ணாமலை வச்சு சொல்வது. அண்ணாமலை அணை பாடுதங்கான அம்மானு பாட்டிருக்கு. மன்னர்க்கும் மன்னானா, மன்னவன் யார், திருவண்ணாமலையில் இருக்கிறவர். என்ன அதனால் அங்கே திருவண்ணாமலைக்கு போகும்போது முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஞானம் தான் கிடைக்கும். அதிகமாக பொண்ணு கிடைக்காது. ஆக நீங்கள் சுற்றிட்டு வரும்போது, மலையை சுற்றிட்டு வரும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி தேவாரங்கள், பொன் கேட்டுக்கு சுந்தரர் பாடினது,
மாணிக்கவாசகர் பாடினது. மாணிக்கவாசகர் பொண்ணு கேட்டு அவ்வளோ பாட மாட்டார். இவர் சுந்தரர், சம்பந்தர் அவங்க பாடுவாங்க. 2யும் 2 தேவாரம் நிறைய தேவாரங்கள் இருக்குது. அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இதெல்லாம் மாணவர்களுக்கும் எடுத்து சொல்லணும். பெண்கள் நிறைய கோயிலுக்கு போகிறாங்க. அந்த பெண்களுக்கு எது சும்மா போய் அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு கணத்தில் இப்படி அடித்து இது போட்டுட்டு வணக்கம் போட்டுட்டு வர்றது பிரயோஜனமே கிடையாது. அந்த இடத்துக்கு ஒரு இது இருக்கு, பவர் இருக்கு. அந்த ஆங்கிலத்தில் ஓர்டெக்ஸுமா. அந்த ஓர்டெக்ஸ்னால் அந்த பவர் ஸ்பாட் அப்படின்னு அந்த பவர் இருக்கு. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே பணம் வரும், விருதாச்சலத்தில் பணம் வரும், திருப்புகலூரில் பணம் வரும், திருவாவடுதுறையில் அதில் பணம் வரும், திருவேலிமலையில் பணம் வரும். என்ன இந்த மாதிரி தெரிஞ்சு அங்கெல்லாம் விழாக்களே இருக்குது. என்ன அந்த விழாக்களில் போய் அன்னைக்கு மட்டும் போய் விட்டு அங்கேயும் அன்னைக்கும் இதை எடுத்து சொல்கிறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இல்லை. இன்னைக்கு தகுந்த மாதிரி அதை சொல்லணும். அது என்றைக்குமே உயிரோடு தான் இருக்கும். அந்த தமிழுக்கு என்றைக்குமே தமிழ் அழியாது. ஏன்னா தமிழில் எல்லா ரகசியங்களும் இருக்குது, நாதம் இருக்குது. என்ன அது தமிழில் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, இப்போ கூட இருக்காங்க. ரொம்ப அருகே இருப்பாங்க, அவங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. சொன்னால் நடக்கணும் பாரு தமிழில் பன்றிமலை சாமி. சொன்னால் நடக்கணும், விட்டால் பறக்கணுமா. ஒருத்தன் ஒரு கிளியை கொடுத்துட்டு அவர்கிட்ட பொம்மை, இது பறக்க வைப்பீங்களா, வித்தையெல்லாம் காட்டுறீங்களே அப்படின்னு கொண்டா அப்படின்ற அதை தூக்கி வீசினார். முருகான்னாரு. அந்த கிளி பறந்து வந்தது. எல்லாரும் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னால், இப்போ சமீப காலத்தில் இருந்தவர் தான். ஏன்னா இந்த முருகன் சித்துக்களுக்கெல்லாம் அதிபதி. இந்த சித்துக்கள் வேணும்னா தமிழ் படிங்க, இது படிங்க, திருமந்திரம் படிங்க. அவ்வளவு சித்துக்களும் அதில் இருக்குது. தமிழில் நிறைய இருக்குது அந்த மாதிரி. இதெல்லாம் எப்படி இந்த சித்தர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாம் வெளி இதில் எல்லாம் கிரகங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் தமிழில் இருக்கிற மாதிரி வேறு எந்த மொழியிலையும் இருக்கிறதா எனக்கு தெரியலை. எனக்கு சமஸ்கிருதம் ஓரளவுக்கு தெரியும். நிறைய என்ன அதை ஆராய்ச்சி நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் தமிழ் அளவுக்கு எனக்கு தமிழ் மாதிரி ஒரு விஞ்ஞானம் இருக்குது தமிழில், மெய்ஞானம் இருக்குது. தமிழ் சித்தர்களில் படிங்க, தமிழ் கோயில்களுக்கு போங்க. அங்கே உள்ள கோயில்களில் என்னென்ன ரகசியம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ மயிலாப்பூர் இருக்குது. மயிலாப்பூரில் செத்து போன ஒரு பொண்ணை உயிரோடு எழுப்பார். அது வெறுந்த இந்த இதை வச்சு இருக்கும். அதோட அஸ்தினா அந்த எலும்பு இது பாடியை இந்த எரிச்ச உடனே வச்சுட்ருக்க சாம்பல் இருக்கு பாருங்க, அதுக்கு அஸ்தின்னு சொல்லுவாங்க. அதை வச்சுருந்துருக்காரு ஞானசம்பந்தர். இந்த பொண்ணு செத்து போயிடுச்சப்பா, 10 எத்தனை வருஷம் ஆச்சு செத்து போய், இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு. அப்படியே வேறு சொல்லாமா அப்படி சொல்லலாம் பாடுறாரு. அந்த பாட்டில் உள்ள ரகசியத்தை படிங்க. என்ன அதில் எல்லாம் எப்படி செத்து போன ஒரு பெண் இதில் சாம்பலில் இருந்து வரணும் எப்படி, அதில் நிறைய அந்த பொண்ணோட ஆவியோட பேசுகிறார். அந்த பொண்ணோட உடம்பு தானே போயிடுச்சு, அந்த உடம்பை உயிரோட வர வைக்கிறது வழி சித்தர்களுக்கு தெரியும். அதை என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு திருவிழாவையாக சொல்லுவார். அந்த காலத்தில் அந்த மயிலாப்பூரில் என்னென்ன திருவிழாக்கள் நடந்ததோ அதெல்லாம் நீ பார்க்கணுன்னு விரும்பலையா அப்படின்னு அந்த ஆவிட்ட கேட்குறார். நீ பார்க்க வேணாமா, அதெல்லாம் பார்க்க வேணாமா, அந்த சித்திரை மாதம் இந்த திருவிழா, அந்த வைகாசியில் இந்த திருவிழா எல்லாம் நடக்குதே இந்த ஊரில், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ வா அப்படின்னு கூப்பிட்றார். அந்த பொண்ணு வருது, உயிரோட வருது. அப்போ ஆற்றல் இருக்கு இங்கே. என்ன அப்போ அந்த உயிரோட வரவழைக்க முடியும். அதுக்கு காரணம் அந்த அஸ்தி மட்டும் இருக்கணும். அதனால் அஸ்தினா இப்போ இருக்கக்கூடியன்னு அர்த்தம்.
அது மாதிரி ஞான சுந்தரரும் வந்து ஒரு பையனை முதல்ல சாப்பிட்டுட்டோம். அவங்க அப்பா அம்மா இந்த முதல்ல வந்து அவினாசின்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் பக்கத்தில். அந்த மாதிரி முதல்ல தின்னுட்டு போயிடுச்சுங்க அப்படின்னா. அப்படியே சரி பாடுறார். அப்பா இந்த மாதிரி ஆகிப்போச்சே. அப்போ சொல்கிறாரு, இந்த இந்த இவன்கிட்ட போய் யமன்கிட்ட போய் இந்த சொல்லு, இந்த இந்த முதல்ல தின்னுட்டு போயிடுச்சு, இந்த முதலையே இந்த பாலனை கொடுக்க சொல்லுன்னு அந்த பாட்டு ஞாபகம் இல்லை. அது பாடுங்க, அருமையான பாடல்கள். அது எப்படி வந்து ஒரு முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு போனான் பையன், உயிரோடு எப்படி வருவான்? அதில் அந்த பாடல்களை எடுத்து படிங்க. இதுக்கெல்லாம் படித்து பொருள் சொல்லணுங்கிறதுக்காக தான் என்னை ஒரு பேராசிரியர் இங்கே இருந்தவர், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து இதை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு. இப்போ அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய நிலைமை, நான் என்னுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், என்ன அப்புறம் ட்ரக் டிஸ்கவரி, மருந்துகள், விஞ்ஞானமாக அந்த இந்த மெய்ஞானம் விஞ்ஞானத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. ஆனால் இப்போ இந்த மெய்ஞானம் பெருசா விஞ்ஞானம் பெருசான்னா ரெண்டும் பெருசு தான், ரெண்டும் வேணும் தான். ஒன்றும் இல்லாமல் ஒன்று இருக்காது. இப்போ தமிழில் உள்ள மெய்ஞானத்தை தெரிஞ்சுக்கிறணும், இதை தமிழ்லையே எடுத்து சொல்லணும். இப்போ இந்த இதில் எல்லாம் சொல்கிறாங்கப்பா, இந்த இது ஐஐடி மெட்ராஸில் எல்லாம் இந்த டைரக்டர் இந்த கோடீஸ்வரன்னா ஒருத்தர், அவர் வீடியோலாம் நான் பார்த்தேன். அவர் நல்லா சொல்கிறார், அந்த எல்லாருக்கும் இன்றைக்கி எப்படி பயணம் இது பண்ணணும், இன்றைக்கி நமக்கு ஒரு ஐஐடியில் போய் படித்தோம்னா என்ன செய்யணும், அது எப்படி நீங்கள் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்கிறார். தமிழ்லேயே பேசுகிறார். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தமிழில் இருக்கிற மாதிரி எதுலேயும் கிடையாது. ஏன்னா அறிவுங்கிறது தமிழில் தான் நிறைய இருக்குது. பேரறிவு இருக்குது. பேரறிவு திருக்குறள்லாம் படிச்சிங்கன்னா திருக்குறளில் உள்ள பேரறிவு எதுலேயுமே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு அதை அர்த்தம் தெரிஞ்சு நிறைய படிக்கிறவங்க கஷ்டம். சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கருத்து நிறையா பேர் எடுத்து சொல்வதில்லை. திருவள்ளுவருக்கு செலவு வச்சுட்டா மட்டும் பத்தாது. அவர் என்ன சொன்னார், அவர் சொல்லாததே கிடையாது. அது எல்லா டாப்பிக்கும் பேசுவார் அவர். திருக்குறள் 2 வரியில் 1.5 வரியில் சொல்லிடுவார் எல்லாத்தையும். அந்த 1.5 வரியில் புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான். நானே போனதெல்லாம் சொன்னேன், இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஈலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர். அந்த காலத்திலேயே ஈலர் பலர் ஆகிட்டான், இல்லாதவங்க ரொம்ப பேர் போட்டாங்களே வருத்தப்படுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரும் தவம் பண்ணுறதில்லை. நோற்பார் சிலர் நோலாதார் பலர். நோற்பார்னா என்ன, நோன்புலாம் கும்பிடுறீங்க. எல்லா மதத்துக்காரங்களும் நோன்பு வைக்கிறாங்க. அந்த நோன்பு வைக்கும்போது என்னத்துக்காக நோன்பு இருக்கிறீங்கிறது தெரியணும். அதை தெரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக வரும். சரியா? நோற்பார் சிலர் நோலாதார் பலர். ஆனால் நாதேரரும் வந்தாலே ஆக்களும் இன்னின் தவத்தால் வரும் அப்படி. அதாவது உங்களை ஒருத்தர் வேண்டியவனை காப்பாற்றுவதும், அது அர்த்தம் என்னென்னா வேண்டாதவனை அழிக்கிறதும் எண்ணின் தவத்தால் வரும் அப்படிம்பார். அப்போ தவத்தின் பெருமையை பற்றி சொல்லும்போது தவம்ங்கிறது நோக்கம்தான். என்ன, தவம் செய்வர் தான் தன் கர்மம் செய்வர், மற்றவங்களாம் அவம் செய்வர் அப்படின்னு இன்னொரு திருக்குறள் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால் படித்தது. நான் இங்கே வந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ 42 43 வருஷம் ஆச்சு. இப்போ தமிழில் பேசுகிறதுக்கும் எனக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது இங்கே. அதனால் இப்போ கடவுளாக பார்த்து நீ இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதை ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்கெல்லாம் தமிழில் சொல்கிறதுக்கு தான் எனக்கு இப்போ ரொம்ப விருப்பமாக இருக்குது. கொஞ்சம் கொச்சையாக தமிழில் சொல்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம்
நான் பேச ஆரம்பிச்சேன்னா வந்துடும். நல்ல தமிழில் பேச முடியும். ஆனால் அர்த்தத்தை சரி நாதமாக சொல்லணும். அந்த சொல்லும்போது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தமிழ் தாய் வந்து அவங்க இருக்காங்க. தமிழ் தாய்ங்கிறது இருக்காங்க. தமிழால் இல்லாதது எல்லாமே செய்யலாம். எல்லா சயின்ஸும் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதெல்லாம் சொல்ல போகிறேன். எப்படி எப்படி என்னென்ன விஞ்ஞானம்லாம் இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் இருக்குது. என்ன எல்லாமே இருக்குது. தமிழில் இல்லாதது எதுவும் கிடையாது என்று சொல்லி இதோட இதை முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். வணக்கம்.